விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் வந்து கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இது சூழ்நிலையில தன்னோட காதலை வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க பிரபா. வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, காதலை மறக்க சொல்லி நம்ம கோடீஸ்வரி. ஆனால் பிரபாவால் மறக்கவே முடியல. மனசு கஷ்டத்தோடையே இருக்காங்க. இதை பார்க்குற கோடீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரும் மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க கோடீஸ்வரி வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவரும் வந்து அமைதியாக இரு, அந்த வீட்டு பையன் கூட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம பொண்ணுங்க அங்கே வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு வந்து கோடீஸ்வரி வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த சூழலில் கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்களும் ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அனாமிகாவும் விஜயும் வந்து மேடையில் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற பிரபா மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ளேயே அழறாங்க. எல்லாத்தையும் பார்க்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்குற கோடீஸ்வரி மனசு கஷ்டப்படுறாங்க. பிரபா இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன்லேயும் வந்து மெஹந்தி வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து கூப்பிட்டு என் ஃப்ரெண்டுக்கும் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாவுக்கும் வச்சு விட்றாரு. அதை பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க பிரபா. அடுத்து வந்து பிரபா வந்து நல்லா வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்டேயும் சொல்கிறாரு. இதனால் அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எங்கேயும் வந்துட்டு அலைவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, விழா வந்து நடத்திட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜோடியாக அப்போ வந்து அனாமிகாவும் விஜயும் வந்து டான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பிரபா என்ன பண்ணுறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கும்போது தெரியாமல் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ண அந்த பாட்டிலை குடிச்சிடுறாங்க. அது நான் குடித்ததால் என்ன ஆகுதுன்னா, பிரபாவுக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப மயக்கமாகிடுது. அடுத்து பிரபா அந்த குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, மேடையில் ஏறுறாங்க. எல்லாருமே பிரபாவை பார்க்குறாங்க. உடனே வந்து நேராக போயிட்டு அப்படியே வந்து நம்ம விஜய் வந்து கட்டிப்பிடிச்சு அப்படியே அவரோட மார் மேலே வந்து சாயிறாங்க. சாஞ்சிட்டு வந்து அப்படியே வந்து தன்னை மறக்கிறாங்க. பிரபா என்னாச்சுன்னொன்னே நான் உன்னை விரும்புகிறேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எனக்கு வேணும் விஜய், உன்னை நான் மனசார விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முடியும் தன்னோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க பிரபா. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ப்ரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. கோடீஸ்வரியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ரொம்ப மோசமாக வந்து மகாவோட ஃபேமிலியை பற்றி ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக வந்து பேசுகிறாங்க வந்து சித்ரா. அதை பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், ப்ரோவோட ஃபேமிலியை பற்றி கேவலமாக பேசுகிற போது நிறுத்துங்க. ஒரு ஆணும் பொண்ணும் ஸ்நேகமாக இருக்கக்கூடாதா, அவள் என்கிட்ட நல்ல ஸ்நேகமாக இருந்தா, திடீர்னு வந்து ஓவர் வந்து அன்பான இந்த மாதிரி பேசிட்டா, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நான் அனாமிகாவை தான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் வந்து ப்ரோ எனக்கு பண்ணா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து ப்ரோ ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அனாமிகா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறம் கோடீஸ்வரி தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிப்பாக இந்த மகா தான் வந்து அவங்க தங்கச்சியோட காதலை வந்து வேணுமே வந்து இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மகாவை தப்பாக நினைக்கிறாங்க. இதோட முடியுது.